தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருமான வரித்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25,500லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி சேலரியெல்லாம் பிரிச்சிருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜாப்புக்கு எவ்வளோ சேலரி அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 31/1/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ப்ராப்பரான டெமோ வீடியோவும் உங்களுக்கு நான் லைவாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுதான் கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ வீடியோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அதோட கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராகி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லிங்க், அதாவது அஃபிஷியல் லிங்க்கு, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். உங்களுக்கு நம்ம சேனல் ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சி, என்ன மாதிரி சேலரி தர்றாங்க, நெக்ஸ்ட் எந்த மாதிரி பர்சன் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஸ்டீனோகிராஃபர் கிரேட் 2க்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 12 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதற்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் 25,500லேருந்து ஆரம்பித்து 81,100 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டேக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு டோட்டலாக 47 வேகன்சி அவைலபிளாக வந்து இருக்குது. இதற்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 25,500லேருந்து ஆரம்பித்து 81,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதற்கு டோட்டலாக 38 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு 18,000லேருந்து சேலரி ஆரம்பித்து 56,000 கிட்டத்தட்ட 57,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவதாக சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 97 வேகன்சி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஜாப்புக்கு எந்த மாதிரி பர்சன் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அத்லெட்டிக் பர்சன்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பர்சன் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எந்தெந்த ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த ஜாப் எலிஜிபிள் இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸ்டீனோகிராஃபர் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. டேக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் அதே மாதிரி தான் 18லேருந்து 27 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்புக்கு 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 27 கூட சேர்த்து ஒரு 5 வந்து கூட்டிக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 10 வருடம் கொடுத்துருக்காங்க. அதாவது 37 வயது வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தலாம். ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீனோகிராஃபருக்கு வந்து வெறும் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போலும், இல்லை அதற்கு ஈக்குவலாக நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தாலும் கூட உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். டேக்ஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இல்லைனா அதற்கு ஈக்குவலண்டான ஒரு குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. தேர்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 10th 12th நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிடும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பேஜ் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த மேலே இருக்கக்கூடிய டிக் மார்க் மட்டும் கொடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்கேஸ் நம்ம சொல்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி புரியல அப்படின்னா இந்த இடத்துல ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கூட இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ப்ராப்பராக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு மேலே வந்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட மிடில் நேம் கொடுத்துட்டு உங்களோட லாஸ்ட் நேமை கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டோட நம்பர் வந்து இல்லை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஆதார் கார்டு கூட இணைச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த மொபைல் நம்பரை இந்த பாக்ஸ்க்குள்ளே கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத கொடுத்துட்டு கெட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சுக்கோங்க. அந்த ஓடிபி மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் அதை வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸோ எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் இதில் இருக்குன்னா டோட்டலாக 16 விதமான ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
அத்லெட்டிக்ஸ், ஸ்விம்மிங், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், செஸ்ஸு, லான் டென்னிஸ், கிரிக்கெட், பாஸ்கெட்பால், வாலிபால், கபடி, ஃபுட்பால், பில்லியர்ட்ஸ் அண்ட் ஸ்குவாஷ், யோகாசன் அண்ட் பாரா ஸ்போர்ட்ஸ் இன்க்ளூட் டெஸ்க் ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக வந்து வரும். ஸோ பாக்ஸிங் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 விதமான இந்த எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்குது, நேஷ்னல் இல்லைனா வந்து டிஸ்ட்ரிக்டோ இல்லை டிவிஷனலோ இருக்குது அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஓகே, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய லாகின் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இதில் வந்து இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அந்த இமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு எனக்கு கொடுத்துருப்பீங்களா, ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத கொடுத்துட்டு லாகின் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போகும்போது நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஓடிபி ஒன்று சொன்னாங்கல்ல, ஃபஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஓடிபியோட லாகின் வந்து கேட்கும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்க, உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே சேம் நம்பராக இருக்குது, உங்களோட ஆதார் கார்டோட நம்பரும் சேமாக இருக்குது, உங்களோட நேம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோமோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியே உங்களால் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணிக்க முடியும். இனிமேல் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இதில் ஹவு டு அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இதை கிளிக் பண்ணி இந்த சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட்டுமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 200 ருபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுவும் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எந்த இதில் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்டபிள் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இதுக்கு நீங்கள் பே பண்ணி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷனில் வந்து ஏதாவது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இல்லை நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது ப்ராப்பராக எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது சில டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பிலாம் கேட்பாங்க. ஸோ அது என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் அப்படின்னா உங்களோட 10th 12th மார்க் ஷீட், அப்படி இல்லைனா உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், இல்லைனா உங்களோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி, இல்லைனா உங்களோட பாஸ்போர்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான், ஒரிஜினல்ஸ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் உங்களோட கேஸ்ட் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் நீங்கள் வின் பண்ண சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி இருக்கு இல்லையா, ஸோ அது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன்லேயே வந்து ஃபார்ம் 1 2 3 4 இருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்ம் 1 2 3க்குள்ள நீங்கள் ஏதாவது வரீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். பிடபிள்யூபி கேண்டிடேட் அப்படின்னா அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ஓசி எம்ப்ளாய் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி, அப்படி இல்லைனா வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி, நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து அந்த இதில் வச்சு நீங்கள் ஒட்டி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இருக்கக்கூடிய எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குமான்னு தெரியாது. இன்கேஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா எல்லாமே வச்சு அனுப்புங்க. அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் இருக்கோ அதை மட்டும் வச்சு அப்ளை பண்ணுங்கள்.